ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சம்மர் வந்தாச்சு. இந்த அடிக்கிற வெயிலையும் நமக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இந்த சம்மர் ஃபுட்ஸ் தான். சம்மரில் ரசித்து சாப்பிடக்கூடிய நிறைய உணவு இருந்தாலும் அதில் ஒன்று தான் மாங்காய். எல்லாருக்குமே பிடிச்ச அந்த மாங்காயில் சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக டேஸ்டியாக ஒரு சட்னி பண்ணலாமா? இதை செய்ய ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, ரெண்டுமே நல்லா வறுப்பட்டதும் ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட நிறம் மாறினதும் இதில் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. லைட்டாக வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு மாங்காய், இது ஒரு 100 கிராம் இருக்கும். 100 கிராம் மாங்காய்க்கு 50 கிராம் போல் தேங்காய். கப் அளவுனா 1 கப்பு மாங்காய்க்கு 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. மற்றபடி நம்ம வறுத்ததெல்லாம் சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி சாதத்துக்கு தொகையலாவோ இல்லை தொட்டுக்க சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சட்னியாகவும் அரைச்சிக்கலாம். வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான். கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சட்னி தயார். நான் சொன்ன மாதிரி கெட்டியாக அரைச்சிங்கன்னா தொகையல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சட்னினா இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும். லைட்டான புளிப்பு கார சுவையோட அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க.